नीलिकान्ततनुभृत्सौजृम्भमानास्फुटम् जाग्रत्स्वप्नसुषुप्तिभासकतया सर्वत्र या दीर्यति सा देवी जगदम्बिका भगवती श्रीराजराजेश्वरी श्रीविद्या करुणानिधिश्वभगवी भूयात् सदा श्रेयसे आनन्दमानन्दघनं प्रसन्नं ज्ञानस्वरूपं निजबोधरूपं योगीन्द्रमीड्यं भवरोगैः श्रीमद्गुरुं नित्यमहं नमामि. அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் இன்றைய தினம் திரிபுர சுந்தரி மந்திர சகித சண்டி ஹோமமானது அனைத்துலக நன்மையின் பொருட்டு செய்யப்பட்டது. மனித வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம் சாதாரண சங்கல்பங்கள் சொன்னா கூட தர்மார்த்த காம மோட்ச சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக நாம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு தெய்வ வழிபாட்டோடு சேர்ந்த ஒரு உபாசனை, விரதம் இதெல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அவ்வழியில நாம பார்த்தோமே ஆனால் இந்த யுகத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த சண்டி ஹோமம் ஒன்றுதான். சண்டி பாடம் திவாராத்திரௌ குறியாதேவ நசம்சய. இந்த சண்டி பாட்டத்தை பகலிலும் பாராயணம் செய்யலாம், இரவிலும் பாராயணம் செய்யலாம். எப்ப உனக்கு தோன்றதோ அந்த புத்தகத்தை வச்சுட்டு படிக்கலாம். வடநாட்டு பக்கமெல்லாம் போனோமே ஆனால் பல பேர் இந்த துர்கா சப்தசதியை மாத்திரம் வச்சுக்கொண்டே காலத்தை 100 வயசு வாழ்ந்தவர் எல்லாரும் இருக்கிறார். ஆறுகாலையில நைட்டு மட்டும் இதையே தான் படிச்சுட்டு இருப்பாரு. காரணம் என்னன்னா, இந்த துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் பிரம்ம, விஷ்ணு, சிவ ஸ்வரூபமாகவும் ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத ஸ்வரூபமாகவும் முதல்ல செய்யக்கூடிய பூஜை, பின்னாடி படிக்கக்கூடிய ரகசியத்திரயங்கள்லாம் அதர்வண வேத துல்லியமாகவும் அமைத்து கொடுத்து இருக்கிறார். இதுல பார்த்தோமே ஆனால் அரச, அந்தன, வைசிய, வேளாளன்கிற 4 பிரிவினர்களுக்கும் எப்படி எப்படி இதை பூஜை பண்ணலாம், எப்படி அம்பாள மனசால நினைக்கலாம், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லி இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரம்ம விஷ்ணு ஸ்வரூபமாக விளங்கக்கூடியதுதான் ஆதி மகாகாளி, ஆதி மகாலட்சுமி, ஆதி மகா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய தேவதைகள். சர்வஸ்யாத்யா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி லக்ஷ்யா லக்ஷ்ய ஸ்வரூபாசா வியாபிய கிருஷ்ணம் யவஸ்திதா மாதுலுங்கம் கதாம் கேடம் பானபாத்திரஞ்ச பிப்ரதி நாகம் லிங்கஞ்ச யோனிஞ்ச பிப்ரதி நிருபமூர்தனி என்று இந்த ஆதி மகாலட்சுமிக்குள்ளேயே நாக வடிவமாக பிரம்மாவும், லிங்க வடிவமாக சிவனும், அரசையில வடிவமாக விஷ்ணுவும் இருக்கிறதாக இருக்கு. இங்கே நம்மள்கிட்ட உபதேசம் ஆகிட்டு ஒரு சிறுவனை அந்த விக்கிரகத்தை இப்ப நிற்கிற கோலத்துல பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கார். அவருக்கு குரு அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னா இந்த தத்தாத்திரேய அவதூத பாரம்பரியத்துல உபதேசம் பண்ணினதுனால இந்த கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல அனகாலட்சுமி சமேத தத்தாத்திரேயருக்கு இந்த விக்கிரகம் இப்போ உண்டு. அதனால இது எல்லாமே ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது.
ஒரு 3 மாசம் முன்னாடி நாம சிந்திச்சிருப்போமா இந்த இடத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஹோமம் நடக்கும்னு தெரியாது. இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால நடக்கிறது. எது நடந்தாலும் இறைவன் செயல் அப்படின்னா நம்ம சாஸ்திரம் நம்மளை பார்த்து சொல்லி கொடுத்துரும். அப்ப நாம என்ன பண்ணோம்னா நரஸ்துதியோட தெய்வஸ்துதி தான் நிறைய பண்ணணும்னு சொல்லிதான் அர்கலா ஸ்தோத்திரங்கிறத ஒரு மகரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்து அம்பாள் ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாஹா, ஸ்வதா, நமோஸ்துதேன்னு சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய பேரெல்லாமும் சேர்த்து அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நல்ல சரீர பலம் கிடைக்கும், அழகு கிடைக்கும், ரூபம் தேகி, வெற்றி கிடைக்கும், யசோதேகி. நமக்கு எதெல்லாம் நாம் மன ரீதியாக தவறுன்னு நினைச்சு கஷ்டப்படுறோமோ, எதிராளிகள் எனக்கு ஏதாவது செய்து விட்டார்களோ என்று பயப்படுறோமோ, அதுல இருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய மந்திரம் தான் இந்த அர்கலா ஸ்தோத்திரம்ங்கிற மந்திரத்தை விதித்திருக்கிறார். புராணங்களிலே தேவர்கள்லாம் கூட இந்த அம்பிகையை சரணடைந்ததனாலதான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததாக இந்த ஸ்தோத்திரத்தில் கூறுகிறார்கள். வந்திதாங்கிரி யுகே தேவி சர்வ சௌபாகியதாயினி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோதேஹி த்விஷோதேஹி ரக்தபீஜ வதே தேவி சண்டமுண்ட விநாசினி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோதேஹி த்விஷோதேஹி. எல்லாருமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அலுவலகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் நமக்கு எதிர்ப்பா ஒரு சைன்யம் வேலை செய்யறதுங்கிற ஒரு மனோ பயமானது எல்லா இடத்துலையும். இந்த காலம் எப்படி இருக்குதுன்னா அப்பாவை கண்டா பையனை கண்டா அப்பா பயப்பட வேண்டியது, சிஷ்யனை கண்டா குரு பயப்பட வேண்டியது, மனைவி கண்டா கணவன் பயப்பட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த இதுல என்ன உலகம்னே நமக்கு தெரியல. எதையாவது ஒரு வார்த்தை பேசினோம்னா அது 9 வார்த்தை ஆறுது, 9 வார்த்தை 90 வார்த்தை ஆறுது, 90 வார்த்தை 900 வார்த்தை ஆறுது. அதுக்கப்புறமா வக்கீலுக்கு போய் டைவர்ஸ்ங்கிற லெவல்ல ஒரு பேப்பரை தூக்கி நிற்க வைக்கும். நீங்க அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நாம பாராயணங்களை காதால கேட்கணும். அச்சிந்திய ரூப சரிதே சர்வசத்ரு விநாசினி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோதேஹி த்விஷோதி. சத்ருன்னா நம்ம எதிராளியை அழிக்கிறார்னு எல்லோருமே தவறாக நாம் அபிப்பிராயம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லவே இல்லை. எந்த சாஸ்திரத்துல நீங்க பாஷ்யத்தை படிச்சாலும் நமக்கு மனசு ஒரு சத்ரு புத்தி இருக்கிறதுனால எதிராளி சத்ருன்னு நாம நினைக்கிறோம். நம்ம புத்தியில நல்லதே இருந்ததே ஆனால் எதை பார்த்தாலும் நாம நல்லதா தான் நினைக்க போறோம். அதனால நம்ம புத்தி மனசு அதுல தெளிவடைகிறதுக்காக தான் இந்த மந்திரங்கள்லாம் விதித்திருக்கிறார்கள். சண்டிகே சததம் ஏத்வாம் அர்ச்சயந்தீக பக்திதா. பக்தியோட நீ அர்ச்சனை பண்ணா போதும். உனக்கு அதுல பூரா ஞானம் இருந்து அத்தனையும் பதமா நீ படிக்கணுங்கிற அர்த்தத்தை உள்வாங்கி இருக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஜானதா அஜானதா வாபி. அதனால இப்படி நீ தொடர்ந்து வழிபட்டு வந்தேன்னா உனக்கு அமோக தைரியமும் சர்வ சமரச சமத்துவ பாவனையும் உனக்கு ஏற்படும். தேகி சௌபாகியம் ஆரோக்கியம் தேகிமே பரமம் சுகம். நீ என்னத சுகத்தை அடையணும்னு நினைக்கிறியோ அந்த பரமமான சுகம் உனக்கு விதித்திருக்கக்கூடிய சுகத்தை கண்டிப்பாக சௌபாகியத்தோட ஆரோக்கியத்தோட தேவியானவள் உனக்கு கொடுப்பார். வித்யாவந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மிவந்தம் ஜனம் குரு. நல்ல அறிவை கொடுப்பால். நல்ல நிறைய நாம பணத்தை நாம செலவழிக்கிறது தர்மமா செலவழிச்சோம்னா நம்ம நினைக்கிறதுக்கு மேல அம்பாள் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும். வேத பிரார்த்தனையிலேயே முதல்ல உங்களுக்கு சந்ததாமிரபோ விஸ்வரூபா இப்படி வரிசையா வரும்பொழுது ஆவந்தி ஹோமத்துல சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது ததோ மே ஸ்ரீயமாவஹ
நல்ல பண்படுத்தப்பட்ட கல்வியை எனக்கு கொடுத்து, நல்ல புத்தி சக்தியை கொடுத்து, அதற்கு அப்புறமா எனக்கு பணத்தை கொடுக்கணுங்கிற பிரார்த்தனை தான். அதனால வித்யாவந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மிவந்தம் ஜனம் குரு. எல்லாருக்கும் தேவையான லக்ஷ்மியை நான் கொடுப்பேன், சௌபாகியத்தை அளிப்பேன். இது அத்தனையும் மந்திர சாஸ்திரத்தின் புண்ணியம். அப்பேற்பட்ட சண்டிகா தேவியினுடைய ஹோமம் இந்த அவதூத தத்த பீட்டமாக விளங்கக்கூடிய கணபதி சச்சிதானந்த சுவாமி ஆசிரமத்தில் நடக்கிறது. அதுக்கப்புறமாக நிறைய பலன்கள், நிறைய பிரார்த்தனை பண்ணி தான் நம்ம அந்த காலத்திலேருந்தே நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்குதான் நிறைய நாம மனம் மாறுதல் ஏற்படும் காரணத்தினால ஜோசியர்களிடத்திலையும் மருத்துவமனையும் அணுகிறோமே தவிர, அந்த காலத்துல நீங்க பார்த்தீர்களேயானால் விரத கல்ப மஞ்சரின்னு ஒண்ணு. அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன உனக்கு மனசுக்கு துக்கம் இருக்கோ அந்த துக்கத்திலேருந்து நீ விடுவிக்கிறதுக்கு இத்தனை நாள் விரதத்தில் எடு. விரத சூடாமணி, துளசி பூஜை, சாந்திராயண விரதம், இந்த மாதிரி உங்களுக்கு பல விரத நியமங்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா புராணங்கள்லயும் நாம் அதுக்கு சான்றெல்லாம் நமக்கு நிறைய குழந்தை இல்லையா, சந்தான கோபால கிருஷ்ண ஜெபத்தை எடுத்து வைப்பாங்க. வெண்ணையை வச்சு பகவானை பிரார்த்தனை பண்ணினா நல்ல குழந்தையா பிறக்கும். கல்யாணம் ஆகலையா, அம்பாளை வழிபடு, துளசியை வழிபடு, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் இப்படி இல்லாமே நிறைய அந்த விரத சூடாமணி, விரத கல்பமஞ்சரிங்கிறதெல்லாம் நிறைய மகான்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நாம அந்த விரதங்களை செய்து முடித்து விட முடியும். அதுக்கு ஆகார நியமம் தான் சிலது இருக்கும். அது எது தேவையோ அதை இப்ப 40 வயசுக்கு மேல எல்லா டாக்டரும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அது இல்லாம அந்த புத்தகத்தில் இருக்கிறபடி விரதத்தை நாம பாதுகாத்துன்னு வந்தா கூட நமக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால அப்பேற்பட்ட மகத்தான மகர்ஷிகளால் இந்த யுகத்தில் இந்த சண்டி ஹோமமானது நடப்பதனால அனைத்துலக நன்மையும் ஏற்படும் என்று ஒரு தீர்மானமான பலஸ்ருதிகளை சொன்ன காரணத்தினாலதான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சண்டி ஹோமம் நடந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம காட்சி காமகோட்டி பீட்டாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு 57வது வர்த்தந்தி இன்னைக்கு அங்கே சதச்சண்டி நடந்திருக்கு திருவானைக்காடு. அதனால எல்லா இடத்துலையும் சண்டி ஹோமம் நடக்கிறதுக்கு காரணம் உலகத்துக்கு கண்டிப்பா இது பலனை கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் இது திருப்பி திருப்பி செய்ய முடியாது. 38 வருஷமா தொடர்ந்து நாங்க ஊரூரா செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா இது மேல ஒரு பக்தியும் அம்பாள் மேல ஒரு திருட நம்பிக்கையும் இருக்கிறதுனாலதான் மக்களுடைய எல்லா வருகிற மக்களுக்கு எல்லாம் குறைகள் நிவர்த்தி ஆகிறதுனாலதான் திருப்பி திருப்பி எல்லா ஊர்லயும் போய் நாங்களும் ஹோமம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. அப்பேற்பட்ட தேவி பக்த ஜனோத்தாம தத்தானந்தோ தயம்பிகே ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி யசோஜெஹி இதம் ஸ்தோத்திரம் படித்வா தூ மகாஸ்தோத்திரம் படேன்னரா சது சப்தசதி சங்கியா வரம் ஆப்னோதி சம்பதா. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதனாலேயே கேட்பதனாலேயே பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் நீ படிச்ச புண்ணியத்தை அடைவாள். அதனாலே உனக்கு அம்பாள் நீ என்ன நினைக்கிறையோ அந்த வரத்தை கொடுப்பார் என்று சொல்லி இந்த அர்கலா ஸ்தோத்திரத்தை பூர்த்தி செய்கிறார்கள். அதனால இங்கே தொடர்ந்து இன்னும் இன்னைக்கு 3 நாள் ஹோமமாக இருக்கு. இது 7 நாள் ஹோமங்கள் தொடர்ந்து நடக்கிறது. எல்லோரும் இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பகவானுடைய பரிவார தேவதா சகித தத்தாத்திரேயருடைய அனுகிரகத்தையும் குருநாதர்கள் அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண அருளையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ வேண்டும். புதுக்கோட்டையில பிரம்மாண்டமாக திருப்பணி ஒன்று பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இன்னும் சிறிதளவு ஒரு 10% வேலைகள் இருக்கு, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று பாலாலயம் செய்ய உள்ளோம். அதற்கப்புறமாக ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5 நாட்கள் விசேஷ கும்பாபிஷேகம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு நடக்கிறது. எல்லோரும் உங்களால் இயன்ற
உதவிகள் எல்லாம் செஞ்சு அந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளுக்கு பாத்திரமாக என்று அழைத்துக் கொண்டு பூர்ணாகுதியை துவங்கி மகிழ்கிறோம். ஜெய் புவனேஸ்வரி தேவி.